வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இது நாள் வரைக்கும் நம்ம dotnet ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணி பில்ட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், டீபக் பண்ணுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற இந்த லைட் வெயிட் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு dotnet ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபைலில் போய் நியூவில் போய் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், நமக்கு என்ன விதமான டெம்ப்ளேட் வேணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரிசையாக ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நமக்கு வரிசையாக ஆப்ஷனை கேட்டுகிட்டே வரும். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுக்க நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இந்த வெர்ஷனில் இந்த லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஸோ இதை இவங்க கட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா dotnet core 3.1 இருந்து என்ன பண்ணாங்கன்னா dotnet கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த dotnet-ஐ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும்? இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ, ரீஸ்டோர், பில், பப்ளிஷ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டாக இருக்கும். அதில் நம்ம என்ன விதமான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், என்ன லாங்குவேஜ், என்ன வெர்ஷன், எந்த பாத்தில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டோம்னா நம்மளால இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயே நம்மளால கமெண்ட்ஸ் எழுதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ dotnet அப்படிங்கிறது தான் நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கான கொடுத்துருக்கிற இன்டர்ஃபேஸ்க்கான EXE. இப்போ இந்த dotnet அப்படிங்கிறத கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நான் எக்ஸிக்யூட் பண்ணனா இது வந்து ஆப்ஷன் சொல்லுது பாருங்க. இந்த dotnetல இன்ஃபோன் இருக்கு, லிஸ்ட் SDKs இருக்கு, லிஸ்ட் ரன் டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு நான் அதே dotnet அப்படிங்கிறத போட்டு இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த dotnetக்குள்ள என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதை நமக்கு சொல்லும். உள்ள என்னென்ன ரன் டைம்லாம் இருக்குன்னு சொல்லுது. இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்கன்னா நம்மளால ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம கமெண்ட்ஸை கொடுத்து நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதையே நம்மளால விசுவல் ஸ்டுடியோ கோட்லையும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணுறதுக்கான டெர்மினல் இருக்கு. ஸோ இந்த டெர்மினலில் நம்மளால ஒரு கமாண்டை ரன் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் பாத்தில். ஸோ அப்போ இங்கேயும் நம்மளால பண்ண முடியும் போது விசுவல் ஸ்டுடியோ கோடில் நம்மளால ஒரு dotnet ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணி ரன் பண்ணி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த சைட்டுக்கு போயிருங்க. இந்த இடத்துல நியூ அப்படிங்கிற கமெண்ட் எடுத்துக்கங்க. இந்த நியூ அப்படிங்கிற கமெண்ட்ல சில சின்டாக்ஸ் சொல்லியிருப்பாங்க, இது எப்படி கால் பண்ணணும். இப்போ dotnet அப்படிங்கிற அந்த கமாண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிற ஒரு கமாண்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்களா, வெப் API கிரியேட் பண்றீங்களா, WPF கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. கன்சோலுக்கு கன்சோல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் லிப் ஒரு கிளாஸ் லைப்ரரி கிரியேட் பண்றீங்களா, கிளாஸ் லிப்னு யூஸ் பண்ணுங்க. வின்ஃபார்ம்ஸா, வெப் API எல்லாத்தையுமே வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டா நமக்கு அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். ஃபார் MVCக்கு MVC, வெப் ஆப்புக்கு வெப் ஆப், ஆங்குலார், ரியாக்ட் எல்லாமே இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். வெப் APIக்கு வெப் API, ஒரு ASP.NET கோர் வெப் APIக்கு இந்த வெப் API கிரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு கன்சோல் அப்ளிகேஷன் வேணுமா, கன்சோல்னு கிரியேட் பண்ண போறோம். அது இல்லாம வேற என்ன சொல்றாங்க, ஃபோர்ஸ் லாங்குவேஜ் என்ன வேணும். நீங்க டிஃபால்ட்டா விட்டுட்டீங்கன்னா லாங்குவேஜ் எதுவும் மென்ஷன் பண்ணீங்கன்னா C# எடுத்துக்கும். இல்ல நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா அந்த லாங்குவேஜில் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள போயிடலாம். போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நம்ம டிஃபால்ட்டா ப்ராஜெக்ட்ஸ் எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு டிஃபால்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு கன்சோல் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் பேர் வச்சுக்கிட்டு இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல dotnet அப்படிங்கிற அந்த EXE பேரை போட்டுட்டு நியூ அப்படிங்கிற அந்த கமாண்டை போட்டுக்கிட்டு கன்சோல் அப்படிங்கிற
டெம்ப்ளேட்டை போட்டுக்கிட்டு கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதே போல் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள். பொதுவாக நம்ம இந்த ஐடியில் யூஸ் பண்ணும்போது எந்த பாத்துக்குள்ளே போய் என்ன பேர் வேணும்னு நம்ம கேட்போம். இந்த கன்சோல் அந்த சொல்யூஷன் பேரும் ப்ராஜெக்ட் பேரும் என்னன்னு கேட்போம். ஆனால் இங்கே ஏன் கேட்கலைன்னா நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் பேரையே அது ப்ராஜெக்ட் நேமாக எடுத்துக்கும் பை டிஃபால்ட். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயிலெலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போவோம். பேசிக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரி, இப்போ இந்த பாத்தில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு லைன் ஆஃப் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாத்துக்குள்ளேயே இந்த சிஎஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபைல் எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்திலேயே நான் dotnet அப்படிங்கிற அந்த exe and then build அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த dotnet build அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இந்த பாத்துக்குள்ள சிஎஸ் ப்ராஜெக்ட் அல்லது சொல்யூஷன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சிஎஸ் ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகி பில்டு சக்சீடுன்னு வந்துருச்சு. எந்த வார்னிங்கும் இல்லை, எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு கன்சோல் ப்ராஜெக்டை அதை பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்நெட்டில் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னே எனக்கு என்ன ஒன்று கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் அவுட்புட்டாக விழுந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். வெரி சிம்பிளாக நம்ம அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி டாட்நெட் நியூ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு கன்சோல் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். பில்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிட்டோம். ரன்னுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, நிறைய டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு விசுவல் ஸ்டுடியோ ஐடிஇ யூஸ் பண்ணாம விசுவல் ஸ்டுடியோ கோட்லயே நம்மளால இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் டீடைல்டா விசுவல் ஸ்டுடியோ கோட்லயே நம்ம எல்லா ப்ராஜெக்டையும் கிரியேட் பண்ணலாம், ரன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.